கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் நாம் சபைக்காக அநேகர் வருகிறோம். அநேகர் சபைக்கு போவதை அநேகர் ஒரு கடமையாக வைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற ஜனங்களுக்கு மாறுபட்ட சிந்தனைகள் உள்ளவர்களாக கடந்து போகிறார்கள். ஆனால் திருச்சபைக்கு போகிற மக்கள் அந்த திருச்சபையோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் போகிற சபையில் உங்களுக்கும் அந்த சபைக்கும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமென். அந்த ஐக்கியத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. விருந்தாளிகளாய் வருவதை போல் அல்ல, விசாரிப்புக்காரர்களாய் வருவதை போல் அல்ல, இந்த சபையில் நடக்கக்கூடிய ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களாக மட்டுமல்ல, இந்த சபையை குறித்து பாரமும் இந்த சபைக்கு உண்டான சில காரியத்தோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பும், ஆமென், அதில் நீங்கள் ஐக்கியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. முதலாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் யாக்கோபு ஒரு கூடார வாசியாக இருந்தான். ஏசா ஒரு எப்படிப்பட்டவனாக இருந்தால் வன சஞ்சாரியாக இருந்தான். அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கும் இந்த ஏசாவுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஒரு உடன்பாடு இருக்கிறது. நல்ல கவனித்து கொள்ளுங்க. ஏசா தன்னுடைய குடும்பத்திற்கோடு ஐக்கியப்படாதவனாய், ஆமென், குடும்பத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளாதவனாக, ஆமென், அவன் எப்பொழுதும் வனத்தை சுற்றுகிறவனாக, வன சஞ்சாரியாக அவன் இருந்தான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. அவன் ஒரு கூடார வாசியாக இருந்தான். இந்த கூடார வாசியாக இருந்த யாக்கோபு அவன் தாயி தகப்பனோடு ஐக்கியமாக இருந்தான். அந்த குடும்பத்தை விசாரிக்கிறவனாக இருந்தான். அந்த குடும்பத்தில் நடக்கிற லாப நஷ்டங்களை தெரிந்தவனாக இருந்தான். தன் தகப்பனுடைய குணத்தை அறிந்தவனாக இருந்தான். தகப்பனுக்கு மூலம் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அவன் ரொம்ப கணிசமாக அதை கருத்தோடு கவனிக்கிறவனாகவும் இருந்தான். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஆமென், யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை தகப்பன் மூலம் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அவன் சில குறுக்கு வழிகளை அவன் பயன்படுத்தினாலும், அவன் கூடாரவாசியாய் இருந்ததினால் அவன் சில ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை அவன் பெற்றான். ஆனால் ஏசா அப்படி அல்ல. அவனுடைய இருதயத்தில் கடமைக்காக வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான். அவனுடைய முழு மனதும் கூடாரத்தில் அல்ல, வனத்திலே இருந்தது. எந்த மிருகத்தை வேட்டையாடலாம், எதை என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட குணங்கள் தான் அவனுக்குள்ள செயல்பட்டதினால அவனுடைய வாழ்க்கையில் தகப்பன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதம், குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான் என்றுதான் இந்த வார்த்தையின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 16வது வசனத்தில் வாசிங்க. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சாப்பாட்டிற்காக, ஆமென், சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஒரு மனிதன், அல்லேலூயா, அதே மனிதன் தன்னுடைய தகப்பன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஏசாதான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏசாவுக்கு தான் அந்த ஆமேன் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தகுதி இருக்கிறது. ஆமேன். ஆனால் அதை இழந்து போகக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அது அவன் கிடைக்காமல் போவதற்கு காரணம் அவனுடைய குணங்கள் அவன் வீட்டை சாரவில்லை. அவனுடைய நிலைத்திருப்புதல் வீட்டிற்குள் இல்லாமல், அவனுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை கொள்ளாமல் அவன் எப்பொழுதும் வனத்திற்குள்ளே சுற்றுகிறவனாயிருந்தான். ஆனால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும், நல்ல கவனிங்க, பிற்பாடு ஐயோ நான் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேனே, இன்னும் ஏதாவது ஆசீர்வாதம் தகப்பனே இருக்கா என்று கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லும் பொழுது அவன் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறான். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக சுதந்திரித்து கொள்ள அவன் விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆலேலூயா. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆலேலூயா. கண்ணீர் விட்டு அவன் தேடியும் மனம் மாறுதலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, தகப்பன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக அவன் இழந்து போவதற்கு காரணம் குடும்பத்தோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தான். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபைக்கு நீங்கள் வாருகிறீர்கள். இந்த சபை உங்களுடைய ஆவிக்குரிய வீடு. அல்லேலூயா. இந்த சபையோடு கூட போக்கும் வரத்துமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. இந்த சபையோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். ஆராதனையில் மட்டும் நீங்கள் ஐக்கியப்பட்டால் போதாது. இந்த சபையின் தரிசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சபையினுடைய தரிசனத்தை தெரிந்து கொண்டு அந்த தரிசனத்தோடு கூட நாம் எதில் இணைத்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபைக்காக இத்தனை தேவைகள் இருக்கிறது. இந்த சபை எப்படி இது ரன் ஆகிறது, இந்த சபை இத்தனை காரியங்கள் செயல்படுகிறது, இதற்காக நம்ம என்ன காரியத்தில் நம்முடைய இணைத்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? இந்த சபையில் ஜெபம் தேவைப்படுகிறது, உபவாசம் தேவைப்படுகிறது, ஆசீர்வாதமான சில பகுதிகள் பொருளாதார தேவைகள் படுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஜெபத்திலேயாவது நம்ம இந்த ஊழியத்தோடு நம்மளை இணைத்திருக்கிறோமா? அல்லேலூயா. ஊழியக்காரனை விசாரிப்பதில் உங்களுடைய குணங்களை நீங்கள் இணைத்திருக்கிறீர்களா? சபையை விசாரிக்கிற தன்மையில் நீங்கள் விசாரித்திருக்கிறீர்களா? இதன் நிமித்தமும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமே. சபையை விசாரிக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் வருமே. சபையினுடைய தேவைகளில் உங்கள் பங்கு இருக்கும் பொழுது இதன் நிமித்தமும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்பதற்காகத்தான் நீங்கள் விசாரிக்கிற ஒரு நிலைக்கு வர வேண்டும். இந்த சபையில் எல்லா காரியத்திலும் ஐக்கியப்பட வேண்டும். அப்பொழுது தான் சபையும் உங்கள் குடும்பத்தில் ஐக்கியப்படும். அல்லேலூயா. நீங்கள் கண்டு காணாமல் இருந்தால் சபையும் கண்டு காணாமல் தான் இருக்கும். நீங்களும் போக்குவரத்துமாக இருந்தால் சபையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்வுகளில் போக்குவரத்துமாக தான் இருக்கும். நீங்கள் விருந்தாளிகளைப் போல சபைக்கு வந்தால் நானும் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியை போல தான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளையே, இது எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று நான் நினைப்பது போல நீங்களும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நீங்களும் இந்த சபை எனக்கு கொடுத்தது என்று நீங்கள் நினைத்து வருவது போல நானும் இந்த கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் என்று நினைக்க வேண்டும். ரெண்டு பேருடைய இருதயம் ஒருமனப்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த ரெண்டு பேரும் இணையும் பொழுதுதான், நல்ல கவனிங்க, கணவன் மனைவி இணையும் பொழுது, கணவனும் மனைவியும் ஒருமனப்படும் பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது எப்படி உங்கள் வீட்டில் ஒரு சில நன்மைகளும் ஆசீர்வாதமும் வருதோ அதே போல ஊழியரும் சபை மக்களும் இணைய வேண்டும். ஊழியருக்கும் சபை மக்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேண்டும். ஊழியருக்கும் சபை மக்களுக்குள்ள நல்ல விதமான ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க உங்க பிரச்சனைகளை மட்டும் என்கிட்ட சொல்றீங்க, உங்களுடைய வியாதிகளை சொல்றீங்க, நல்லதுதான். அதே நேரத்தில் இந்த சபையையும் நீங்கள் விசாரிக்கிறவர்களாக, ஊழியத்தையும் நீங்கள் விசாரிக்கிறவர்களாய் மாறும் பொழுதுதான் உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாத
இல்லாதவன் தான் யாக்கோபு. ஆனால் அவன் கூடாரவாசியாக குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டு அந்த குடும்பத்தில் தகப்பனுக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீர் தேவைப்படுமோ, ஆகாரம் தேவைப்படுமோ, அப்பொழுதெல்லாம் அவரை கவனிக்கிறவனாக, விசாரிக்கிறவனாக, தகப்பனுடைய குணத்தை, அவன் பலவீனத்தை, அவனுடைய கண்கள் கெட்டு போனதை எல்லாவற்றையும் புரிந்திருந்ததினால தான் ஏசாவை ஏமாற்றி ஆமேன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியமே அவனுக்கு தெரிய வந்தது. நம்ம அப்படி போகணும் அவசியம் அல்ல. நம்ம நேர்மையாக கர்த்தர் விரும்புகிற காரியத்தில் உடன்பட்டாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேருக்கு ஆமேன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா, எங்கேயுமே போய் செய்ய முடியாது. இதுதான் தேவராஜ்யம். சபை தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேவராஜ்யம். இந்த சபைக்குள்ளேருந்து நீங்கள் செய்கிற வேலை தான் தேவராஜ்யத்தின் வேலைகள். அல்லேலூயா, இந்த சபைக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டு வர்றது தான் தேவராஜ்யத்தின் வேலை. ஒரு ஆத்துமாவுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது தான் தேவராஜ்யத்தில் உங்களோடு இருக்கிற ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஐக்கியத்தை சபையோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பத்தை சபை ஊழியரோடு தெரியப்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி நம்ம சபையில் ஒரு சில காரியங்களை ஒருமனப்பட்டு செய்யும் பொழுதுதான் உங்கள் குடும்பமும் சரி, சபையும் சரி, ஊழியக்காரனும் ஆசீர்வாதமாக ஒரு நல்ல சரியான அஸ்திவாரத்தில் நம்ம நிற்க முடியும். அல்லேலூயா. நான் என்ன நினைப்பேன், எனக்கு என்னுடைய ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு என் ஊழியர் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு இயேசு தலைவராக இருக்கிறார். நாங்கள் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம் என்கிற அந்த மனநிலைக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய பிள்ளை வர வேண்டும். இப்படி வரும்பொழுது தான் ஆமென் இது என் சபை என்கிற உணர்வு வரும்பொழுது தான் இயேசு இது என் பிள்ளை என்கிற உணர்வு அவருக்கு வரும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அக்கறையை உங்கள் வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஏன் சபையோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் ஆமென் நாம் ஐக்கியப்பட்டிருந்தால்தான் நம்ம விழுந்தால் சபை நம்மளை தூக்கிவிடும். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி ஆமென் நம்ம விழுகை என்பது யாருக்கும் ஆமென் சொல்லி வராது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு விழுகை வரும். இந்த விழுகை வருவது இயல்பு. ஆனால் எழும்புவது ஒரு சிலர் மட்டும்தான். அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் விழுகை வரும், எல்லாரும் எழும்புவதில்லை. எல்லாரும் கீழே விழுவார்கள், ஆனால் மீண்டும் எல்லாரும் எழுந்து கர்த்தருக்காய் பிரகாசிப்பதில்லை. காரணம், அவர் ஒரு ஊழியனோடு ஐக்கியப்படாமல் இருப்பார்கள், ஒரு ஜெபிக்கிற டீமோடு ஐக்கியப்படாமல் இருப்பார்கள், ஒரு சபையோடு போகிற சபையோடு ஐக்கியப்படாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு சபையோடு இணைக்கப்பட்டிருக்காத ஒரு பாத்திரம், ஒரு சபையோடு ஐக்கியப்படாத ஒரு பாத்திரம் விழுந்தால் அவர்களை யார் தூக்கி விடுவார்? அல்லேலூயா. பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான், யாரை எப்படியாவது கீழே வீழ்த்தலாம் என்று வகை தேடுகிறான். அந்த மனிதனை யார் தூக்கி விடுவார்? ஆமென். நீங்கள் சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, அந்த சபைக்கு போகிற ஊழியரோடு நல்ல ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் விழுந்தாலும் அந்த ஊழியர் உங்களை தூக்கி விடுவார். எப்படி தூக்கி விடுவார்? வசனத்தின் மூலம், ஆலோசனையின் மூலம், ஜெபத்தின் மூலம் கர்த்தர் உங்களை தூக்கிவிட அந்த ஊழியனை இருதயத்தை என்ன செய்வார்? பக்குவப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளையே, ஏன் ஒரு சபையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? நம்ம விழுந்தாலும் கர்த்தர் நம்மளை தூக்கிவிட வேண்டுமானால் நீங்கள் போகிற ஊழியர் மூலம் தான் தூக்கிவிட முடியும். நேரடியாக வந்து தூக்கிவிட முடியாது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் ஒரு சபைக்கு போகிறோம், நிறைய ஆகாரத்தை நம்ம சாப்பிட்றோம்னா ஒரு சாப்பாடும் டைஜஸ்ட் ஆகாது. அல்லேலூயா. ஒரு சாப்பாடு என்ன செய்யாது? ஜீரணம் ஆகாது. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன சாப்பாடு சமைக்கலாம், இரவு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். அதே போல் தன் ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து என் பிள்ளைகள் இந்த நாளில் எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆத்துமாக்கள் எப்படிப்பட்ட காயத்தோடு வருவாங்கன்னு தெரியாதுப்பான்னு சொல்லி அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஆகாரம் தான் உங்களுடைய ஆத்துமாவை ஈடேற பண்ணும். உங்கள் ஆத்துமாவுக்குள்ள ஒரு பலனை கொடுக்கும், உங்கள் ஆத்துமாவுக்குள்ள ஒரு பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா. ஒருவன் விழுந்தால்
அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கோ ஐயோ. ஏன் தேவ சபையோடு நீங்கள் இணைக்கப்பட வேண்டும்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நிறைய பேர் எனக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்துட்டார், எனக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டார், எனக்கு வரங்கள் வந்துருச்சு, நான் தனியாக ஊழியம் செய்ய போகிறேன்னு போவாங்க. அல்லேலூயா. அப்படி போகிற ஊழியர்கள் யாரும் இன்னைக்கு நின்றதாக சரித்திரம் இல்லை. எந்த ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு சபையோடு இணைக்கப்பட்டு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு மூத்த ஊழியரோடு இணைக்கப்பட்டு எந்த ஊழியம் செய்தாலும் அவன் விழுந்தாலும் அந்த மனுஷனை அந்த ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை கொண்டு தூக்கி விடுவார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கும் கொண்டு ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதினாலும் அவருடைய பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் என்ன செய்வோம், தனியா ஜெபிக்கிறது ஜெபந்தான், நல்ல ஜெபந்தான், ஆனா கூடி ஜெபிக்கிறதுல பவர் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. இணைந்து ஜெபிக்கும் பொழுது தான் பிசாசு பயப்படுவான். இணைந்து ஜெபிக்கும் பொழுது தான் நம்ம எதிராளி கொஞ்சம் பின்வாங்கி போவான். அதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒன்றியா இருந்தால் எப்பொழுது வேணாலும் நம்ம விழுந்து விடுவோம். ஆமேன். அதனால தான் நான் இங்கே லோக்கலில் இருக்கிற பாஸ்டர்ஸு கூட சொல்ல பைக்கியம் இல்லைனாலும் என்னுடைய ஊழியத்திற்கேற்ற என் அபிஷேகத்திற்கு ஏற்ற ஒரு சில மூத்த ஊழியர்களோடு எனக்கு ஐக்கியம் நான் இன்னும் வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நம்ம நினைக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையினாலும் நமக்கு விழுகை நமக்கு கடந்து வரலாம். அந்த விழுகை நமக்கு கடந்து வராமல் படி நம்மளை காத்துக்கொள்வது நம்முடைய அபிஷேகம்தான். ஆனாலும் மனுஷன் சோர்வு உள்ளவன், சோர்ந்து போகிற மனுஷனை ஆமேன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இருவர் ஒருமித்து இருங்கள். அல்லேலூயா. ஆமென். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு சத்தியத்தின்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆமென். ஒரு ஊழியரோடு சபை விசுவாசிகளோடு உங்களுக்கு சரியான ஒரு ஐக்கியம் ஜெபிக்கிறவர்களோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் விழுகைக்கு முன்பதாகவே கர்த்தர் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். இரண்டாவதாக, ஏன் சபையோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும்? ஆமென். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏன் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும்? நீங்கள் ஐக்கியப்பட்டால்தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். நீங்கள் தனி ஆளாக இருந்து உங்கள் சத்துருவை ஜெயிக்க முடியாது. உங்களோடு கூட போராடுகிற கூட்டம் ஒரு பலசாலியான கூட்டம், உங்களோடு எதிர்க்கிற கூட்டம் ஆமே இந்த ஏரியாவுடைய பலவானாக கூட இருக்கலாம். ஆனால் அவனை நீங்கள் தனியாக எதிர்க்க முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. சபையோடு கூட இருந்து ஜெபிக்கும் பொழுது, சபையாராய் இணைந்து ஐக்கியப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த சத்துருவை நீங்கள் என்ன செய்யலாம்? வீழ்த்தலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தோடு விழுவார்கள். அல்லேலூயா. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். இந்த 5 பேர் என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எதை குறிக்கிறது? ஒரு ஐக்கியத்தோடு சேர்ந்து நீங்கள் ஆமென் ஜெபிக்கும் பொழுது, ஐக்கியத்தோடு நீங்கள் நின்று ஆமென் போராடும் பொழுது உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். அப்படின்னா என்ன? நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது 100 பேரை துரத்தக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ளே செயல்படும். ஐக்கியமாய் செயல்படும் பொழுது நீங்கள் ஒரு ஆளாய் ஜெபிக்கும் பொழுது ஒருத்தனை கூட துரத்த முடியாது. ஆனால் 5 பேராய் நினைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஐக்கியப்படும் பொழுது நீங்கள் 100 பேரை துரத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். உங்களில் 100 பேர் இணைந்து துரத்தும் பொழுது உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஐக்கியத்தினுடைய பவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஐக்கியப்படுவதனால நமக்கு எவ்வளோ பலன் உண்டாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபையோடு ஐக்கியப்படும் பொழுது நான் தனி ஆளாக இல்லை என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரும். நீங்கள் சபையோடு ஐக்கியப்படும் பொழுது என்னோடு கூட ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது என்பது, ஒரு சேனை இருக்கிறது என்கிறது உங்களுக்கு நினைப்பில் வரும். உங்களோடு சத்துரு எதிர்க்கும் பொழுது, போராடும் பொழுது, ஐயோ நான் தனியாக இருக்கிறேனே,
எனக்கு யாருமே இல்லை என்கிற உணர்வு ஏன் வருகிறது? உங்களுக்குள்ள சபையோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாததினால்தான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க என் தேவ பிள்ளைகளே. நீங்கள் எப்படியோ அப்படிதான் சபையும் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் எப்படியோ அப்படிதான் ஆண்டவரும் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நல்ல புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நாங்கள் திணிக்க முடியாது. சபை என்ன செய்ய முடியாது? திணிக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது என்றால் இன்னும் அதிகமாக உங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமென். பிரதர், பாஸ்டர், நான் அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறேன், வாயை திறந்து சொன்னாதான் உங்களுக்கு அதிகமாக ஜெபிக்கும்படி நாங்களும் ஜெபிப்போம். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, இல்லை தூங்குறவங்களான்னு எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஜெபிக்கிறோம் பாஸ்டர் சொல்லுவீங்க. வீட்டுக்கு போனால் தான் தெரியும் நம்ம என்ன பண்ணுறேன்னு. அப்போது சபையோடு ஐக்கியப்படும் பொழுது தான் உங்கள் பலமும் பலவீனமும் எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனம் எங்களுக்கு தெரிந்தாதான் இன்னும் அதிகமாய் உங்களை பலத்திற்குள்ளே நடத்த முடியும். அல்லேலூயா. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை சபை உங்களுக்கு செயல்படுத்த உங்களை திணிக்க முடியாது. ஆமென். ஒருத்தருக்கு ஜெபிக்கிற ஆர்வம் இருக்கும், ஒருத்தருக்கு பாடுகிற ஆர்வம் இருக்கும், ஒருத்தருக்கு முழங்காலிருந்து ஜெபிக்கிற ஆர்வம் இருக்கும், ஒருத்தருக்கு உட்கார்ந்தே ஜெபிக்கிற ஆர்வம் இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் வந்து ஐக்கியப்பட்டு உங்களுக்குள்ள காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது தான் உங்களை தேறினவர்களாக மாற்ற கர்த்தருடைய உதவியினால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒண்டியாக இருந்து ஜெபம் பண்ணி தூக்கம் வருதா? 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சு பண்ணுங்க. வெக்கத்தினாலே நீங்கள் தூங்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? தூக்கம் வருதுங்கிறீங்க. உங்களுக்கு சபையில் வந்து 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சு பண்ணி பாருங்க. ஐயோ, நம்ம தூங்கிட்டா அவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்த நினைப்பே நம்மளை விடுதலை ஆக்கிறோம். அல்லேலூயா. ஜெபிக்கிறேன்னு ஆசை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், போதும். அதுக்காக தான் நானும் காத்துட்ருக்கிறேன். உபவாசிக்கணும் பாஸ்டர்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட முத்துக்கள் தான் இங்கே என்ன செய்யுது? தேவைப்படுது. ஒரு நாள் உபவாசிக்கிறேன் சொல்லி வாயை மட்டும் திறங்க, போதும். அல்லேலூயா. உங்களை உபவாசிக்கிறவர்களாகவே மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அப்போ ஏன் ஐக்கியப்பட்டிருக்கணும்? நம்ம சேர்ந்தாதான் அந்த கூட்டத்தை என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்கள் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தோடு விழுவார்கள். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த புதுசில் மொத பிசாசுக்கு விரோதமாக எடுத்து பேசின ஒரு வசனம் இதுதான். அதனால தான் படித்த உடனே அது தானாக வருது. அல்லேலூயா. ஊழியத்தில் நடத்தினது எனக்கு ஒரு சகோதரி தான், ஒரு அம்மா. ஆமாம். லீதியால் ஜெயமேரி என்கிற ஒரு அம்மா ஊட்டியில் இருக்கிறாங்க. அவங்க தான் என்னை ஊழியத்தில் ஆரம்பத்தில் நடத்துனாங்க. ஆமேன். எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ன செஞ்சிருவோம்? பிசாசு அலக்கழிக்கும் போது என்ன உள்ளே விட்டுருவாங்க, போய் துரத்துன்ருவாங்க. அப்படியெல்லாம் துரத்தி தான் கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் பயமெல்லாம் போச்சு. அதை இந்த கிணத்துல என்ன செய்வாங்க? நீச்சல் அடிக்க தெரியாதவங்கள தள்ளி விட்டுருவாங்க. நானும் என்ன செய்யலாம்? மைக்கை பாடிட்டு, அம்மா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்? அந்த காலத்தில் உள்ள பாட்டு தான். என்ன பாட்டு பாடுவோம்? வல்லமை உண்டு. அப்புறம் வந்து இன்னொரு இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இந்த பாட்டெல்லாம் பாடி அந்த அம்மா என்ன முறைப்பாங்க, நீ பாடினது போதும், என்ன பண்ணு உள்ளே போன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவங்க நல்லா ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பி விட்ருவாங்க. பண்ண உடனே கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமேன். இதே போல தான் நீங்கள் இணைஞ்சாதான் உங்களை என்ன செய்ய முடியும்? கர்த்தரோடு இணைக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் டைரெக்டாகவே இணையன்னு நினைக்கிறீங்க. ஆமேன். அதெல்லாம் முடியாது. அல்லேலூயா. சபையோடு தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரோடு இணைக்க முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் தனியாக என்ன செஞ்சுக்கலாம்? இணைஞ்சிக்கிடலாம். மற்றவங்களை சேர்த்து இணைச்சி ஜெபிக்கலாம். முதல்ல நம்ம உருவாகணும்னா நமக்கு என்ன செய்யணும்? சபையில் ஐக்கியம் நமக்கு தேவை. இந்த சபையில் ஐக்கியப்பட்டால் தான் சத்துருவை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். யாருக்கெல்லாம் சத்துரு போராட்டம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தனியாக இருக்கிறதுனால தான் போராடிக்கிட்டே இருக்கிறோம். சேர்ந்து ஜெபிச்சு பாருங்கள், சத்துரு உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டான். அல்லேலூயா. அப்போது ஒரே போராட்டம் அப்படின்னா, நான் யாரோடவும் சேர மாட்டேன், நான் தனித்து தான் ஜெபிப்பேன். ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, வாங்கிக்கிட்டே இருங்க. ஆமேன். அவன் உங்களை என்ன செய்வான்? உண்டுலன்னு ஆக்கிடுவான். அதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்து ஜெபிச்சீங்கன்னா உங்கள் கூட யாரும் சேர மாட்டாங்க.
அல்லேலூயா. ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் சேர்ந்து ஜெபிங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிங்க, கை கோர்த்து ஜெபிங்க. ஆமென். அந்த காலத்துல எல்லாம் சங்கிலி ப்ரேயர்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, கை கோர்த்து சுற்றி ஜெபிப்பாங்க, முழங்கால் வந்து ஜெபிப்பாங்க. எல்லாமே போச்சு. அல்லேலூயா, எல்லாமே போச்சு. அப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், அதை அல்லேலூயா புதுசாக இப்போ எல்லாம் ஆன்லைன் மாதிரி எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்தோடனே ஆவியிலே என்ன பண்ணிவிடுவாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்களாம்மா. ஆமே, என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கான்ஃபரன்ஸ் ப்ரேயர். எல்லோரும் கான்ஃபரன்ஸில் இணைஞ்சிருவாங்க. உண்மையாக கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் போட்டுட்டு எத்தனை பேர் அந்த ஃபோனை காதில் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோனை ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை செய்ய போயிடுவீங்க. அது யாரோ அந்த அம்மா எங்கே இருந்தால் கத்திக்கிட்டு இருக்கோம். ஆமேன். உங்களுக்கு ஆமேன் போட்டு நான் ஆரம்பத்தில் ஜூமில் வந்து ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருப்பேன். ஆமேன். நிறைய பேர் ஆன் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஜபம் முடிஞ்சாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்னாத்துமா போட்டாலும் அங்கே ஆஃப் பண்ண மாட்டாங்க. சிஸ்டர் முடிஞ்சிருச்சு சிஸ்டர், முடிஞ்சிச்சு சிஸ்டர். அப்படியா பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில். ஆமாம், இதனால் அந்த ஜூம் ப்ரேயர் நடத்துகிறதே எனக்கு ஆசையே போயிடுச்சு. அல்லேலூயா. டெய்லி நடத்துவோம். ஆமேன். நிறைய நடத்தலாம், நீங்கள் இணைந்தால் நடத்தலாம். நான் தனியாக இருந்து நடத்தி யாருக்கு பிரயோஜனம்? அல்லேலூயா. அடுத்த முக்கியமான காரியம், ஏன் சபையோடு ஐக்கியப்பட வேண்டும்? உன்னத பாட்டு 2:4 வாசிங்க. இப்போ தான் முக்கியமான காரியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நம்ம சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு ஐக்கியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாசிங்க. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். விருந்து சாலை என்றால் ஆமே சபை தான். அல்லேலூயா. ஆமேன். பொருள் அந்த அர்த்தம் வந்து விருந்து சாலைனா இன்றைக்கி ஃபுட் கோர்ட் அப்படி போனேன்னா அங்கே இந்த பக்கம் சிக்கன், அந்த பக்கம் பக்கோடா எல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம மாமிச உணவு. இங்கே ஆவிக்குரிய உணவு விருந்து சாலை என்பது சபையை குறிக்கிறது. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் கொடிய நேசமே. ஹல்லேலூயா. விருந்து சாலை என்றால் சபையை குறிக்கிறது. நல்ல கவனிங்க. சபையில் நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது தான் ஆத்துமாவுக்கு சமாதானத்தை கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சரீரத்துக்கு எத்தனை ஆகாரம் தேவை? வயிற்றுக்கு என்ன சாப்பிட்டாலும் போகும், அது எனக்கு தெரியும். நம்ம சரீரத்துக்கு இப்போ என்னென்ன பிரச்சனைனா, ஆத்துமாவுக்கு ஒரு ஆகாரம் தேவை. ஆமே. வேறு என்ன தேவை? ஆவிக்கு ஒரு ஆத்துமாவை தேவை, மாமிசத்துக்கு ஒரு ஆகாரம் தேவை, கால் வலிக்கு ஒரு ஆகாரம் தேவை, தலைவலிக்கு ஒரு ஆகாரம் தேவை. இதெல்லாம் எங்கே இருக்குது? திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன சாலமா? விருந்து சாலை. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விருந்து சாலைக்கு என்னை அவர் அழைத்து கொண்டு போனார். ஆமேன். ஏன் அழைத்து கொண்டு போனார்? நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை உன்னதத்திலிருந்து அவருடைய பலத்தினால் நிரப்புவார். அதனால் வனாந்தரம் என்ன செய்யுமா? ஆமாம், வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாக மாறணும்னா ஆமேன் விருந்து சாலைக்கு வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சங்கீதம் 133 அதிகாரம் 1-2 வாசிங்க பார்க்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானதா இருக்கிறது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அல்லேலூயா. எர்மேன் மலை மேலும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய சபையில நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் உங்க குடும்பங்களுக்குள்ள கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு முடிவு ஆண்டவருக்காக எடுக்க நீங்கள் ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் எடுத்து வைத்த முடிவுகளுக்கு ஆண்டவர் தீர்வை கொடுப்பார். தேவ ராஜ்யத்திற்கென்று புதுசாக நீங்கள் தீர்வை எடுக்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் புது பாடல்களை கர்த்தருக்காக பாட ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்திற்கு நேராக இவங்களை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆமேன் எங்கே ஹல்லேலூயா எங்கே என்ன சாலை? ஆமேன்
விருந்து சாலையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்வாரா? கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க கிருபை வரப்போகுது. ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்களா பெண்களா? ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள்ள யார் வைராக்கியமாக நிற்கிறது என்பதை ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பட்டிமன்றம் வைத்தோம். சீக்கிரத்தில் ஒரு பட்டிமன்றத்தை வைக்க போகிறோம். என்ன வைக்க போகிறோம்? ஆமாம், அதில் ஆண்கள் ஜெயிக்கிறாங்களா பெண்கள் ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனால் அதிகமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் எப்பொழுதெல்லாம் செவியை சாய்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பிசாசு அதை கேட்க விடாதபடிக்கு, அதை செயல்படுத்த விடாததுக்கு தடை பண்ணுவான். நீங்கள் ஆனால் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும் 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 என்கிற கர்த்தருக்காக, என் இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கர்த்தருக்காக, தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. இந்த பாட்டை அவர் எப்போ எழுதினார் தெரியுமா? டயாலிசிஸுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம், வலியோடு வரும்பொழுதெல்லாம், 2 கண்ணும் பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது மோசஸ் ராஜசேகரங்கிற பாஸ்டர் தான் இந்த பாட்டை, ஆமேன், அவருக்கு செத்துருவேன்னு தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமாக ஆண்டுகிட்ட போயிடுவேன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் எதுக்குள்ள நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லி அவருடைய கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதே போல என் தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏசாயா 60:22 எடுங்க முதல்ல. சின்னவன் 1000-மும் சின்னவன் 1000-மும் சிறியவன் பலத்த ஜாதியும். என்ன ஜாதியும் ஆவானாமா? சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். எப்போ பலத்த ஜாதி ஆவீங்க? ஐக்கியப்படும் பொழுது, சபையோடு ஐக்கியப்படும் பொழுது, ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது, தேவ ராஜ்யத்துடைய பாரத்தை உங்களோடு நீங்கள் இணைக்கும் பொழுது, சின்னவன் 1000-மும் ஆமென் சிறியவன் பலத்த ஜாதியாகான். ஹல்லேலூயா. ஆமென். பலத்த ஜாதியா மாறணுமா? சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று நீங்கள் சொல்ல வேண்டுமா? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆமென் மல்கியா 4:2 வாசிங்க. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. சபையோடு ஐக்கியப்படும் பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பாருங்க. முதல்ல பலத்த ஜாதியாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? எழும்புவீர்கள். ஆமென். 2வது மல்கியா 4:2 என்ன சொல்லப்படுகிறது? கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. ஐக்கியப்படாமல் வளர முடியாது. ஹல்லேலூயா. தேவ சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப நேரம்லாம் வந்து உங்களை சபையில் உட்கார சொல்ல, 5 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போங்க. 5 நிமிஷம் வந்து சபையை விசாரிங்க. ஆமென். 5 நிமிஷம் சபையில் வந்து பாஸ்டர் ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது ஜெபம் இருக்கான்னு கேளுங்க. பாஸ்டர் எப்படி இந்த வாரம் ஊழியம் எப்படி போச்சு, ஏதாவது தேவைகள் இருக்குதா, எல்லாம் சரியாயிடுச்சா, ஆமென், யாராவது ஊழியத்துக்கு வந்தாங்களா, நாங்கள் ஏதாவது ஜெபிக்கணுமா, இல்லை முக்கியமான பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது எதாவது இருக்குதா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு பாரம் இருந்துச்சுன்னா தான் அது பேர் தான் என்னது? நீங்கள் வந்து சும்மா வந்து நேராக வந்துட்டு ஒரு சேரை போட்டு ஃபேன் காத்துட்டு அப்படி போகிறது பேர் ஐக்கியம் அல்ல. ஃபோனில் விசாரிப்பதே ஒரு ஐக்கியம்தான். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து விசாரிக்க முடியான்னு தெரியும். அதுக்கு தான் இப்போ என்ன வந்திருக்கு? மொபைல். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியெல்லாம் உங்களுடைய ஐக்கியம் இருக்குங்கிறத என்ன செஞ்சுக்காங்க? தெரியப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென்.